all, welcome back to our channel. Thursday morning breakfastக்கு பூரி வித் கலங்கு குருமா அம்மா பண்ணியிருந்தாங்க. அதோட ரெசிபி வீடியோ பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸை ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ லாஸ்ட்டில் உங்கள் ரெசிபியை ஷேர் பண்ணுறோம். என்னோட சிஸ்டர் தான் அம்மாவுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி தந்தாங்க. இது மாதிரி நீங்கள் கிச்சனில் இருக்கும்போது உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே இஞ்சி, பூண்டு, 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இது கூடவே கட் பண்ண உருளைக்கிழங்க பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் ஒரு 4 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டிக்கு எடுத்துக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியிற ஸ்டேஜில் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். கட் பண்ண பச்சை மிளகாய், வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அம்மா சொன்ன டிப்ஸ் என்னென்னா, இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டால் நல்லா வதங்கும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும்னா இந்த ஸ்டேஜில் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பாயில் பண்ண உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண மிக்ஸை அதில் சேர்த்துக்கலாம். இன்னும் தேவையான அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மெயில் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.